சட்னி வந்து ஆட்டுக்கல்ல ஆட்டி இன்னைக்கு இட்லி சாப்பிட போகிறோம். இதில் என்னென்ன போட்டிங்க தெரியுமா? இல்லையா? ஃபஸ்ட்டு சட்டி வச்சேன், அப்புறம் எண்ணெய் ஊற்றினேன். அடுப்பு பற்ற வச்சிங்களா? பற்ற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சேன், எண்ணெய் ஊற்றினேன், உளுந்தம்பருப்பு போட்டேன், காஞ்ச மிளகா போட்டேன், பெருங்காயம் போட்டேன், வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, உப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி இப்போ ஆட்டுக்கல்ல ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சட்னி 2 பேரும் கூட பத்தாது, தின்னு விடுவாங்க எல்லாரும். நல்லா இருக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அதனால அந்த காலத்துலலாம் அப்படி ஆட்டுக்கல்ல ஆட்டி சாப்பிட்ருக்காங்க. மக்களே புளி போடலை மக்களே, பிடிக்கிட்டு வருது மக்களே. என்ன மக்களே பண்ணுறது? நாங்கள் சட்னி ஆட்டி இட்டு சாப்பிடுவோமா என்னன்னே தெரியலையே. ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிங்கிட்டு வந்துருச்சு, அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி சட்னி ஆட்டி இன்னைக்கு இட்லி சாப்பிட்ட மாதிரி. அது இதுக்கு வந்து புளி போடணும், அதுக்கு காரக்குடியில் ஒன்றே போடணும். அதனால் கம்பை வச்சு அடித்து ஆட்டுவோம்னு ஆட்டினோமா, அது 2 சுற்றுனோடனே எனக்கு நின்று பிடிங்கிட்டு வருது. ஆத்தாடி நாட்டவா ஈஸியாகத்தேன். நாங்கள்லாம் மாவே 1 பக்கம் அரிசி மாவு அந்த காலத்தில் இட்லிக்கு ஏது கிரைண்டரு. எங்களோட குடும்பம் பெருசு, 1 பக்கம் ஓடுவா இட்லிக்கு 3 மணி நேரம் மாவாட்டுவோம். இங்கே தாங்க நான் சுற்றுறேன். இன்னைக்கு சட்னி அரைச்சிருவோமா? அரைச்சிருவோம் வாங்க எல்லாரும் சாப்பிட. இட்லி அங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சட்னி ஒரு வழியாக ஆட்டுக்கல்ல ஆட்டி சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆட்டுக்கல் வாங்கி 3-4 மாதம் ஆச்சு. ஆமாம், கருவேப்பிலை போட்டு ஆட்டி கழுவி வச்சதோட இருந்துச்சு. இன்னைக்கு தான் அதுக்கு விடிவு காலம் வந்துருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு ஆட்டுவோம்னா ஆட்டுறோம். எங்கே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஆட்டுங்க பார்ப்போம். என்ன பாட்டு பாட? குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குதான்னு கேளுங்க. குற்றால அருவியிலே குளித்தது போல இருக்குதா? இவன் ஆட்ட முடியாமல் கிடக்குறாங்க. உங்களுக்கு குத்தால அருவியில குளிச்சது இருக்கா? ஆட்டி முடிச்சு போட்டு 5 இட்லியும் சட்னியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல டீ, சூப்பர் டீ ஒன்று குடிக்கணும். ஆஹா, அருமையாக தூக்கம் வரும். 5-6 இட்லி திங்கலாம். இன்னைக்கு இட்லி தான் சாப்பாடு. ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க, மணக்குது இப்போவே. இதுதான் கைப்பக்குவம். கையில் போட்டு இப்படி தள்ளி ஆட்டுறோம்ல. ஓ, இதுதான் கைப்பக்குவமா? ஆமாம், உன் கைப்பக்குவமே பக்குவம்ங்கிறாள்ல. ஆனால் கை நெகமெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வச்சுக்கப்படாது. இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் கை. தலையை சொரிஞ்சு விட்டெல்லாம் ஆட்டக்கூடாது. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல. கருமம். ஒவ்வொருத்தர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே ஆட்டுவாங்க, கழுத்தை சொறிவாங்க, காலை சொறிவாங்க. சமைக்கும் போது அதெல்லாம் செய்யக்கூடாது, சுத்தமாக செய்யணும். இந்த பாருங்க, கை காலெலாம் நகம் இருக்கக்கூடாது, க்ளீனாக வச்சுக்கணும் கை காலெலாம். இந்த மாதிரி இடையில தூக்கிக்கிட்டு உள்ளே அள்ளிக்கிட்டு ஆட்டணும். கொஞ்சம் சிரமந்தேன், வேலைக்கு போகிறவங்களாம் செய்ய முடியாது. லீவு நாளில் செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இது சிரமமா? இப்போதான் வேலைக்கு போகிறவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஆட்டுக்கல்லுக்கு ஆட்டி அடிச்சு விடுவா சொன்னோம்னா. ருசியாக சாப்பிட்ணும்னா கஷ்டப்படத்தான் வேணும். இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் ஆட்டுக்கல் வச்சு ஆட்டுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எல்லார் வீட்லேயும் ஆட்டுக்கல் இருக்கும். அங்கே குப்பரை கவுத்து வச்சுருப்பாங்க. சாயந்தரம் ஆனால் நிழலுக்கு போய் அங்கே உட்காந்துக்குவாங்க. ஒரு புள்ள ஆட்டாது. ஒரு வீட்டில் குழவியே காணாமல் போயிடும். குழவியை கிளவிக்கிட்டு போயிடும் போல, காணாமல் போயிடும். இந்த மாதிரி காரைக்குடியில் வந்து இந்த கல்லுக்கு புடி போட்டே அழகாக வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்ததில் வாங்கினா அவன் புடி போடாமல் எங்கள்கிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டேன்.
ஏமாத்தலை தெரிஞ்சுதே வாங்கினோம், நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். அது சில்வர் பொடி போட்டிருக்கோம், அது கூட வழுக்கும். இது மரப்பொடி நல்லா இருக்கும். ஆட்டை ஒரு வழியாக சட்னி மாதிரி வந்துருச்சே. என்னது புதுசாக பண்ணுற மாதிரி? இது அந்த கால பாரம்பரிய சட்னி. இது அதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டினது. உளுந்த வடைக்கெல்லாம் இதில் வெள்ளை பணியாரம் உளுந்த வடைக்கெல்லாம் ஆட்டி சுட்டோம்னா எண்ணெயை குடிக்காது. நல்லா பசம் நல்லா இருக்கும். தின்னு வேறு எப்படி இருக்கு மாதிரி. மறுபடியும் கேட்கக்கூடாது. தின்னு வேறு சூப்பர். ஆயா அரைச்ச சட்னி மாதிரியே இருக்கே. நான் ஆயா தானே. எங்க ஆயா உங்க அம்மா தெவான ஆயா அரைச்ச மாதிரியே இருக்கு. அரியா பாட்டி எங்கள் ஆயா அரைச்சதும் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு ஆயாவாக அரைச்சது கடைசியில் கொல்லு பேட்டி ஏறி சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்குது. பொம்பளையா பிறந்தா இதே. இந்த ஆயாவெல்லாம் கொண்டு வந்தா அப்பவே நம்மளாம் இப்படி சட்னி ஆட்டணும் தேவையா? ஆம்பளையெல்லாம் போய் கடையில் போய் கலர் கலராக சட்னி வைப்பான்னு மசால் தோசை எடுத்துட்டு வந்துடுவாங்க. நம்ம போக முடியுமா? புள்ள ஊட்டியெல்லாம் இழுத்துக்கிட்டு அவங்க மாட்டுப்பா. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆட்டுங்க முடியாங்க. அப்படி இல்லை, கீழே பிடிச்சாட்டு, கீழே பிடிச்சாட்டு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்ட சொல்லி கொடுங்க. யாரும் கவுதம் ஆட்டுறது இப்படி ஆட்டுவாங்களா யாராவது? இப்படிதான் ஆட்டணும். டிக்கு டிக்குன்னு இப்படி ரவுண்டா சுத்தணும் கௌதம். இங்கே யாரு விடுவே, இப்படி ரவுண்டா சுத்தணும். அப்படிதானே? எதுவாக புடிய பிடிக்கப்படாத. இன்னைக்கு செத்துங்க. வாங்க காயில வைக்கணும். ஏய், இது என்ன திங்கிறோன்னமா? எல்லாரும் பிரசாதம் மாதிரி கையில் வாங்கி வைக்கிட்டு இருக்கீங்க. பஞ்சாமிரதம் அது எப்படி இருக்கு? வாழ்நாள்ல இந்த மாதிரி சட்னி சாப்பிட்ருக்க மாட்டீங்களே. நீ மாவாட்டெல்லாம் கற்றுக்கணும். நாளைக்கு கல்யாணம் பண்ணால் மாவாட்ட சொல்லுவா. நாங்கள் கிரைண்டரில் ஆட்டுவோம்ல எங்கள் அதுவுமே. அவள் என்ன மாதிரி ஆட்டுக்கல் சட்னி கேட்டானா என்ன பண்ணுவேன்? அப்போ கல்யாணமே படிக்கிற மாட்டேன், டைவர்ஸ் பண்ணிடுவா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் வெறி வந்துருச்சு. தள்ளு நீ போதும். தள்ளு நாட்டு. இந்த போய் எப்படி பிடிச்சிக்க நாட்டு. நானே அம்மா சாசனம் வந்து ஒவ்வொரு ஆளா ஆட்டுங்க, ஒவ்வொரு ஆளா ஆட்டுங்க. நல்லா விளையாடுறாளு இன்னைக்கு வச்சு இந்த சட்னியை வச்சு. நேக்கா சுத்தணும், போட்டு மல்லு கட்டக்கூடாது. எப்படியா நான் சுத்துறேன். இன்னைக்கு இதேன் சட்னி ஆட்டுதல். ஆட்டுக்கல்லில் சட்னி ஆட்டுதல் பாரம்பரிய முறையில். இந்த சேர்ல உட்காந்து படிச்சு வச்சுட்டீங்க. நாங்கிட்டு புரிசார கூட்டத்துக்கு எல்லாம் சட்னி ஆட்ட முடியும். சரியான குழம்பு குடிக்க குடும்பம் அது. கொலகார குடும்பம், குழம்பு குடிக்க குடும்பம். இந்த சட்னியை சகானாக்கும் கௌதமுக்குமே பத்தாது. அதுக்கு என்ன அம்மியிலலாம் அரைச்சா இப்படி ஆட்ட முடியாது. வலிச்சு கீழே பாதி போய் மேலே பாதி போயிடும். இதுனா நல்லா உள்ளே இருக்கும். கைக்கு நல்ல எக்ஸசைஸு. டெய்லி 1 கிலோ சட்னி ஆட்டினோம்னா 1 கிலோ. ஆமாம், 1 கிலோ ஆட்ட வேண்டாம். ஒரு 4 தக்காளி 4 வெங்காயம் போட்டு ஆட்டி மிளகா சட்னி அரைக்கலாம். புதினா சட்னி
எல்லாம் ஆட்டி ஆட்டி சாப்பிட்டா இட்லி இது என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பார்க்கணும். சரி பாரு நான் ஆட்டி. எவ்வளோ சட்னியா? 2 பேருக்கு வச்சோன்னா வலிச்சு தின்னீங்க இன்னைக்கு மாவுல செத்திங்க. ஆளுக்கு 1 ஸ்பூன் தான் வைப்பேன். ஆமாம் ஆமாம். என்ன இருந்தாலும் இந்த சட்னி டேஸ்ட் வராது மிக்சியில் அரைக்கிறது. இந்த இதுல தான் டேஸ்ட் இருக்கு. இது அருமையா இது நான் வந்துதான் ஆட்டுக்கல்ல ஆட்டுறேன். முதல்ல ஆட்டுக்கல்ல இல்லை. ஆமா, எல்லாம் வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆட்டினா போதும் ஆட்டுக்கட்டுருச்சு. நான் ரொம்ப நைஸாக ஆட்டினோம்னா நல்லா இருக்காது. இப்படி கொஞ்சம் குறைன்னு இருந்தாத்தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. எந்த சட்னியுமே நைஸாக அரைக்கப்படாது. அது வழுக்கு வழுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். தேங்காய் சட்னி எல்லாமே கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாத சாப்பிட்றதே. இது அன்னலட்சுமி. எவ்வளோ அருமையாக வந்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டினா அள்ள வேண்டியது. இதை அள்ளி அப்படியேவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம். கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி சாப்பிட்டோம்னாவில் இருக்குது. இன்னும் கொண்டான்னு ஒரு ஆள் 2 இட்லி சாப்பிட்ருவாங்க. 7 14 இட்லி தின்றுவாங்க. ஆமாம். அந்த புள்ள வந்து சஹானா கொண்டு உள்ள வை. அல்லலை மறுபடியும் ஆட்டப்பேன். அப்படி வந்து இது பலூன் மாதிரி அந்த பார்த்து அம்மா கையை நச்சிட போகிறாங்க. அப்படியெல்லாம் ஆட்ட மாட்டேனா. நக்காத அளவுக்கு அது நேக்க தள்ளணும். இதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது இதில். அப்புறம் வதக்கி வச்ச சட்னி விரல் சட்னி ஆகி போயிடும். தக்காளி சட்னி ஆயிரும். இது தக்காளி சட்னி தான் ஆல்ரெடி. அப்புறம் ரத்த சட்னி ஆயிரும். சட்டி எடுத்துட்டாங்கடி அல்ல ஆட்டுப்பட்டுருச்சு போதும். இந்த குழவையை கொண்டு உள்ளே வச்சுட்டு எடுத்துட்டா இருக்குன்னு. அந்த காலத்தில் ஆட்டுக்கல்ல தானே கல்யாணக்காரட்டுக்கே ஆட்டியிருக்கிறாங்க. ஆமாம். இது 3 ஒடி 4 ஒடி ஆட்டணும்ல. பெரிய ஆட்டுக்கல்லாக இருக்கும். ஆனால் 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு 500 600 பேருக்கு சொல்லி பெருங்கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் பெருங்கல்யாணம் போட்டு உளுந்து அரிசியெல்லாம் ஊற போட்டு சின்ன கிண்ணமாக எடுத்துட்டு வா. வீட்டுக்கு வீடு கொண்டே கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு கொடுக்கணும் ஆட்டுறதுக்கு. எல்லார் வீட்லேயும் பங்காளியை விடலாம். உளுந்து ஒரு 4 பேர் ஆட்டுவாங்க. அரிசி 4 பேர் ஆட்டுவாங்க. காலையிலே உட்காந்துருவாங்க ஆட்டுறதுக்கு. கல்யாணத்துக்கெல்லாம் மிஷின்லாம் இப்போ இல்லை. அரிசி நெல் மட்டும் அரைச்சிக்கிட்டு வந்து அரிசி புடைக்கிறதுக்கு பங்காளியோடலாம் வருவாங்க. வந்து எல்லாரும் அரிசி புடைக்கணும் சாப்பாட்டுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு சோறு திங்கிறதுக்கு அதான் ஒரு வாரம் கல்யாணம் நடக்கும்னா ஒரு வாரத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு சாப்பாடு ஒரு நாள் எங்கள் கல்யாணம் ஒரு வாரம் நடந்துச்சுப்பாங்க. அப்போலாம் ஆள் விட்டெல்லாம் வேலை பார்க்க மாட்டான். மண்டபம்லாம் கிடையாது. வீட்டிலே வச்சு தாலி கட்டி ஜாலியாக இருக்கும். ஆனால் ஆமாம் கலகலன்னு இருக்கும். வேலை பார்க்குறவங்க பார்க்கலாம், ஓடி திரிகிறவங்க ஓடி திரியலாம். இந்த காலத்தில் அன்னைக்கு ரிசப்ஷன் மாதிரி அப்போதைக்கு வந்து தாலியை கட்டிவிட்டு அவங்க அடுக்கு போயிடுறாங்க மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு. ஒரு வாரத்துக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். போகலாம். ஆட்டியாச்சு மக்களே. நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி இட்லியும் பாரம்பரிய சட்னியும் சாப்பிட்லாம். ஆட்டினா தானே நசுக்கு போடுவோம். சவுண்டு வருதா? சவுண்டு வந்துருச்சுன்னா ஆட்டுப்பட்டுருச்சு. நல்ல உருண்டு போய்கிட்டு இருக்குது. உளுந்து அட்டையில் அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா ஆட்டுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம்.
வருதா சவுண்டு? அது நல்லது. வரும். இன்னைக்கு சட்னி இருக்குடி. ஆட்டினவங்கள்ட்ட சட்னி. உங்களுக்கு உங்களுக்கு சாம்பார், எங்களுக்குலாம் சட்னி. போச்சு, நீ ஓயாம கல்ல ஆட்டப்ப சொல்ல போறாங்க. கல் பிடிங்கிச்சுன்றீங்கண்ணா. குழவி கல் மாட்டி என்னத்தையும் ஆட்டும். குழவி கல் பிடிங்கிச்சு, நீ ஆட்ட முடியாதுன்றீங்க. அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆமா, அப்பா கூட நல்லா வாங்கிட்டு வருவாங்க. ஆமா. ஆயாவிட்ட இருக்கும்போது நான்லாம் ஆட்டியிருக்கிறேன். அள்ளிடுவோமா? அது நல்லா கல் இப்படி உருண்டை கல்லா இருக்கும். பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இருபது நிமிஷம் இருக்குமா? இருக்கு. 20 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷம். 40 சட்னி நிறைய ஒன்று. நம்ம குடும்பம் பெருசு. அதுவும் குழம்பு குடிக்க குடும்பம் அது. ஒரு இட்லி வச்சுக்கினாக்க ஒரு குழம்பு கரண்டி சட்னி வச்சுக்குவாங்க. எல்லாரும் ஸ்கூலில் சட்னி வைப்பாங்க, இங்கே குழம்பு கரண்டியில் சட்னி வைக்கணும். அது சட்னியாக வறுத்து விட்டு மறுபடியும் அம்மா சட்னி அப்படிங்க. முக்கியமாக சகானா. ஆமாம், முக்கியமாக அண்ணன் தான் நல்லா வைப்பேன். அழப்போன்னு சொல்லிட்டு அழ மாட்டீங்க. ஏன் நீ திங்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட? இந்த அள்ளிட்டாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாரு. ஒரே ஒரு கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கா? ஐயோ எச்சியை ஊற்றி விட்டுறாதாங்கட்டு போ. கல்யாண கதை வீட்டில் ஆட்டுறது இந்த மாதிரி வருது. எப்படி இது கிரைண்டரில் ஆட்டுவா? அவ்வளோ இருக்கு. கிரைண்டரில் கொஞ்சம் குறைன்னு ஆட்டுறது. நீங்கள் மிக்சியில் விட்டு ட்ரு ஆட்டினா மிக்சியிலையும் அரைக்கலாம். அது பார்த்து பக்குவமாக அரைக்கணும். டேஸ்ட் இந்த மாதிரி டேஸ்ட் வராது. ஆமாம், கல்லாட்ட டேஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வாழை வீட்டில் வச்சும் அரைச்ச சட்னி இப்படி தாண்டா இருக்கும். எங்கள் அப்பா பெரிய சமயக்காரர். வாழை வெட்டியோடு 40-50 வருஷம் சென்னையில் ஹோட்டல் வச்சுருந்தோம். நாங்கள் அங்கே ஆட்டுக்கல்ல ஆட்டிதே, மாவாட்டிதே. இட்லி வச்சாங்க. ராணி விலாஸ் பேர். ஆமாம், ஜோதி விலாஸ், அது ராணி விலாஸ். சட்னி ஆட்டிட்டு கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி இதை அப்படியே அள்ளி அந்த சட்னியில் ஊற்றி கலக்கணும் கொஞ்சம். அப்போ தான் எல்லாருக்கும் பத்தும். அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கழுவி மாட்டேன். அதுக்குள்ள கல்லுலாம் கிடக்க போது. கல்லெல்லாம் இருக்காது. கல் எப்படி இருக்கும்? இதை கொஞ்சம் சட்னியில் ஊற்றி கலக்கணும். இந்த ஆட்டுக்கல்ல ஆட்டின சட்னி, மல்லிகைப்பூ இட்லி, சூப்பர் டேஸ்ட்.